முத்தமிழில் ஆன்மீகம் ஆளுமையும் ஆன்மீக வைத்திய முறையும் கூறினது தான் முடியாட்சியில் கூறினது தான் குடியாட்சியில். இந்த அடிப்படையில் தான் உணவு பழக்க வழக்கங்கள் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு போன்ற பஞ்சபூதங்கள் காரணிகள் அடிப்படையினாலும் பூமியில் வாழும் தட்பவெப்ப நிலை அடிப்படையினாலும் ஏற்படும் உடல் உபாதை தளர்வுகளை சமம் செய்ய அந்தந்த பகுதியில் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப ஆலய வழிபாட்டு முறையில் உணவே வைத்திய முறையில் என்று அன்று முதல் இன்றும் என்றும் வழிபாட்டு முறையில் உணவே வைத்தியம் ஆளுமை என்ற அடிப்படையில் பனி, கோடை, காற்று, மழை போன்ற 4 பருவநிலை காரணத்தின் மாற்றத்தாலும் உடலில் ஏற்படும் பிணிகளை சமம் செய்ய உணவுகள் வழிபாட்டு முறையில் வரையறுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் காஞ்சி வரதராஜ பெருமாள் அன்றும் இன்றும் என்றும் இட்லி தான் பிரசாதமாக மூலவருக்கு படைக்கப்படுகிறது. மதுரை அழகருக்கு தோசை தான் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது அன்றும் இன்றும் என்றும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு தேன்குழல் அன்றும் இன்றும் என்றும். திருப்பதி ஏழுமலையானுக்கு மண்பானை தினசரி மண்பானை புதுப்பிப்பு அடிப்படையில் கூழ் தான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் சுவாமி கோயிலில் மாங்காய் ஊறுகாய் மூலவருக்கு பிரசாதமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆவடையனார் கோவில் சிவன் கோயில் பாவக்காய் மூலவருக்கு பிரசாதமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகனுக்கு சில்லுக்கருப்பட்டி, பழனிமலை பஞ்சாமிர்தம், சபரிமலை அரண், மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயத்தில் மீன் குழம்பு. கோடை, மழை, பனி, காற்று பருவ அடிப்படையில் ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழில் வழிபாட்டு முறையில் வைத்தியம் ஆளுமையை வட தென் என்ற அடிப்படையில் ஏற்படும் தட்பவெப்ப மாற்ற நிலையை சமம் செய்ய ஆன்மீக முத்தமிழில் வைத்தியம் ஆன்மீக வழிபாட்டு அறநெறியில் தன்னைத்தானே வருத்தி கொள்ளாமல் மன அமைதி ரீதியாக அச்சம் என்ற ஈர்ப்பு விசை தொற்று நோயாக தழுவாமல் இருக்கவும் அந்தந்த பஞ்சபூதங்கள் அந்தந்த பனி, மழை, காற்று, கோடை என்ற பருவத்தின் அடிப்படையிலும் பலகாரங்கள், பட்சணங்கள், பலவகை உணவுகள், அறுசுவை வீதம் வழிபாட்டில் தொற்று கிருமி அகற்றும் ஆன்மீக முத்தமிழ் வைத்திய வழிபாட்டு வரையறுக்கப்பட்டுள்ளது. அதுவும் மிகுதியாக இல்லாமல் குறைவாக இல்லாமல் மிதமான அடிப்படையில் அளவீட்டு முறை அடிப்படையில் பிரசாதம் என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டு பிணிகளை அகற்றுவதற்காகவே ஆன்மீக உணவு வைத்திய முறை ஆன்மீக முத்தமிழில். மேலும் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் மூலம் பிணிகள் அந்தந்த வட்டம், மாவட்டம், மாநகராட்சி, மாநிலம் அடிப்படையில் தொற்றுக்கிருமிகள் உடல் ரீதியாக உட்கொண்டு மீண்டும் அதை வெளியேற்றுவதற்காகவே அந்தந்த ஸ்தலங்கள் மூலம் தட்பவெப்ப நிலை மூலமும் வைத்திய முறை ஆன்மீகத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. பஞ்சபூதங்கள் அடிப்படையில் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஆலயங்கள் ஆன்மீக முத்தமிழில் ஆளுமை வைத்தியம் என்ற முறையில் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிவனுக்கு ஆகாயஸ்தலமாக சிதம்பரம், காஞ்சிபுரத்தில் நிலம் சார்ந்தது சிவ வழிபாடு, நீருக்கு திருவெண்ணைக்காயல், வாயுவுக்கு திருக்காளகஸ்தி, நெருப்புக்கு திருவண்ணாமலை. விஷ்ணு வழிபாட்டில் ஸ்ரீரங்கம் ஆகாயஸ்தலமாகவும் திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணபுரம் நிலம் சார்ந்ததாகவும், மதுரை அழகர் கோயில் நீர் சார்ந்ததாகவும், திருப்பதி வாயு சார்ந்ததாகவும், திரு ஆதிவீர் நெருப்பு என்ற அடிப்படையில்
திருமாலுக்கு பஞ்சபூதமும் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக முத்தமிழ் வழிபாட்டு வைத்திய முறை ஆளுமை. ஆன்மீகம் முத்தமிழில் உத்திர கோசமங்கை என்ற சிவாலயத்தில் மூலவருக்கு இன்றும் தாழம்பூ மாலை சாத்தப்படுகிறது. அதேபோல சிவனுக்கு வலதுபுறம் விநாயகர் வழிபாடு கிடையாது. முருகன் வழிபாடு தான் வலதுபுறம். இடதுபுறம்தான் பிள்ளையார். பிற ஆலயங்கள் சிவாலயங்களில் வலதுபுறம்தான் பிள்ளையார் இருப்பார். ஆனால் உத்தர கோசை மங்கை என்ற ஆலயத்தில் மட்டும் சிவனுக்கு தாழம்பூ சாத்தப்படுகிறது. அதே போல் மூலவர் என்ற கூறக்கூடிய விநாயகர் வலதுபுறம் இல்லாமல் முருகர் தான் வலதுபுறம் இருப்பார். இடதுபுறம் தான் பிள்ளையார் இருப்பார். காரணம், புராணத்தில் படைக்கும் தொழில் படைத்த பிரம்மனிடம் பிரணவ மந்திரம் கேட்டு அதற்கு பொருள் தெரியாமல் பிரம்மனை தமிழ்க்கடவுள் முருகன் சிறைவாசம் வைத்தபோது சிவபெருமானுக்கும் முருகருக்கும் விவாதம் ஏற்பட்டது. இந்த அடிப்படையினால் படைக்கும் தொழில் செய்தவர்கள் அந்த தொழிலை விரும்பி செய்யாமல் அவரை நம்பியிருக்கும் பிற உயிர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பலகீனம் என்ற அடிப்படையில் பிரணவ மந்திரம் உபதேசித்து சுவாமிமலை உருவாகும். இதை எடுத்து குறைக்கவே முருகனுக்கு உத்தரகோசை மங்கை என்ற ஆலயத்தில் சிவன் ஆலயத்தில் முதலிடம் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிவனுக்கு வலதுபுறம் எல்லா மூலவர்கிட்டையும் பிள்ளையார் தான் இருப்பார். ஆனால் உத்தரகோச மங்கை ஆலயத்தில் மட்டும் முருகன் இருப்பார். காரணம், பிரம்மனுக்கும் சிவனுக்குமே உபதேசம் செய்தனால உத்தரகோச மங்கையில் முருகருக்கு தான் வலதுபுறம் இடதும். அதே போல் முடியும் அடியும் பார்க்கும்போது விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் போட்டி வரும்போது சிவனிடம் தாழம்பூ பொய் கூறியதனால அந்த அடிப்படையில் தாழம்பூ சிவ வழிபாட்டுக்கு ஆகாது என்று சாபம் பெற்றது. இந்த சாப விமோச்சனம் பெற தாழம்பூ வேண்டி சிவனிடம் அருளியும் போது உத்தரகோச மங்கையில் மட்டும் தாழம்பூ சூடும் பரிகார பூஜை. இந்த அடிப்படையில் உத்தரகோசை மங்கை ஆலயத்தில் தமிழ் கடவுள் முருகனுக்கு வலதுபுறம் முதலிடம், பிரம்மனுக்கு வழிபாட்டு முறையில் தாழம்பூ என்ற அடிப்படையில் சாப விமோச்சனத்திற்கு உத்தரகோச மங்கையில் மட்டும் தாழம்பூ வழிபாட்டு முறை. தெய்வமே அறநெறி அடிப்படையில் சில சமயம் கோட்பாடுகளை மீறும் பொழுது அதரும் தண்டனை பெற்றதற்காக அடையாளமாகவே உத்தரகோச மங்கையில் இந்த வழிபாட்டு முறை. இதைத்தான் முடியாச்சில் நடக்கிறது தான் குடியாச்சில். அரசர் மகன் என்றாலும் பசுவினை கன்றி கொன்றவனுக்கு அதே சக்கரத்தின் மூலம் தேர் ஏற்றி தன் மகனையே கொன்ற மனுநீதி சோழன். புராணத்தில் நடந்தது தான் முடியாச்சல். இதே அடிப்படையில் தான் குடியாச்சலையும் விதி மீறி நடப்பவர்களுக்கு தண்டனை அவதாரம் என்ற அடிப்படையில் புராணத்தில் நடந்தது தான் முடியாச்சில் நடந்தது தான் குடியாச்சில். பேர் தான் மாறுபடுத ஒழிய பகவத்கீதையில் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்று தான் நிரந்தரம். செயல்பாடு பூரா ஆன்மீக முத்தமிழில் செய்த புராண வழிபாட்டு முறையில்தான் ஆளுமை வைத்திய முறை. புராணம் ராமகாவியத்தில் ராமன் பட்டாபிஷேகம் சூடிய பின்னர் தசரதன் வழிபட்ட ஸ்ரீ அரங்கநாதனை தென்னிலங்கை ராவணன் கும்பகர்ணனின் சகோதரரான விபீஷணன் தான் வழிபட ராமனிடம் வினாவிய போது ராமர் தன் குல வழிபாடான ஸ்ரீரங்கநாதரை விபீஷணனிடம் கொடுத்து அனுப்ப ஒரு நிபந்தனையோடு அனுப்பினார். இதை எங்கே கீழே வச்சாலும் அந்த இடத்துல தான் எடுக்க முடியாது. அதனால் இலங்கைக்கு போகிற வரை கீழே வைக்கக்கூடாது ஸ்ரீரங்கனோட விக்கிரகத்தை என்று சொல்லி தான் கொடுப்பார். இந்த அடிப்படையில் தென்னிலங்கைக்கு போனால் ஏற்கனவே உள்ள யுத்தம் காரணமாக பகை உணர்வு வளரும் என்பதற்காக தேவர்களும் மன்னவர்களும் விநாயகரோட முறையிட விநாயகர் அந்த ஸ்ரீ அரங்கநாதனை விபீஷணன் கையில் இருந்து பெற்று ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டை செய்தார். இந்த அடிப்படையில் விபீஷணன் கேட்க அதற்கு விநாயகர் உன் திசையை நோக்கித்தான் தென் திசையை நோக்கித்தான் அரங்கநாதன் இருப்பார். அதே சமயம் இங்குள்ள மக்களுக்கும் வழிபாட்டுக்கு பிரச்சனை இருக்காது, நீயும் அங்கேருந்தே வணங்கிக்கலாம். காரணம், பகை என்று வந்துவிட்டால் என்றைக்குனாலும்
அடுத்தடுத்து வரும் சந்ததிகளுக்கு இடர்பாடுகள் இருக்கக்கூடாது. மேலும் வழிபாடும் தொடர்ந்து ஆளுமை வைத்தியம் நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஸ்ரீரங்கம் தென் திசையை நோக்கியே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. தென் திசை இலங்கை நோக்கி. இந்த அடிப்படையில் விபீஷணன் அரங்கநாதனை தென் திசையிலிருந்து ஸ்ரீரங்கத்தை வழிபடுகிறார். இது முடியாட்சியில் முகலாயர்கள் ஆதிக்கத்தின் போது எதிரணியாக இருந்த ஆலயங்களைப் போலாம் தகர்த்தெடுத்து ஆட்சி மேற்கொள்ளும் வகையை கையாண்டனர். இதை அறிந்த அதே முகலாய வம்சத்தை சேர்ந்த அந்த வம்சத்தின் சந்ததியான பெண் ஸ்ரீரங்கநாதனை மூலவரை தன் இல்லத்தில் எடுத்து அவர் பாதுகாப்பு கருதி வழிபட்டு வந்தார். இந்த அடிப்படையில் அவருக்கு அந்த இஸ்லாமிய பெண்ணின் நினைவாக எதிரிக்கும் நண்பருக்கும் வழிபாடு முறையில் சமத்துவம் என்ற வழிபாட்டு முறையில் இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது முகலாய பேரரசின் போது ஆட்சி காலத்தில் ஆலயங்கள் இடிக்கப்பட்ட போது அதே முகலாய வம்சத்தை சேர்ந்த பெண்மணி ஸ்ரீரங்கநாதனை பாதுகாத்து பராமரித்து சில காலங்கள் தன்னகத்தை வைத்திருந்தார். அப்போது அவருக்கு அவர் பாரம்பரிய வழிபாட்டு முறையுடைய லுங்கி என்ற சாரமும் சப்பாத்தி என்ற உணவுப் பொருளும் தான் நித்திய பூஜைக்கு அந்த பெண்மணி வழிபாட்டு முறையில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இதே அடிப்படையில் வரும் சந்ததிகளுக்கும் தெரிய வேண்டும். சமத்துவம் என்ற அடிப்படையில் வழிபாட்டு முறையில் ஆளுமை என்ற அடிப்படையிலும் அன்று முதல் இன்று வரை முகலாய ஆதிக்கம் ஆட்சிக்கு பின்பு மன்னராட்சி முடியாட்சி வரும் பொழுது அன்று நடைபெற்ற அதே சப்பாத்தி சாரம் என்ற லுங்கி அரங்கனுக்கு இன்றும் ஒரு நாள் பூஜையாக நடைபெற்று எதிர்காலத்தில் உள்ள ஆளுமையை இறந்த காலத்திலும் இறந்த காலத்தில் உள்ளதை நிகழ்காலத்திலும் தொடர்ந்து ஆன்மீக ஆளுமையை எடுத்து வரையறுக்கப்பட்டுள்ளது. அந்த முகலாய பெண்மணி கூட முதல் பூஜை அவர்தான். அரங்கனுக்கு கீழே துலுக்கப்பள்ளி நாச்சியார் என்று பெயரில் வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அவர் பெயரையும் மாற்றலை. ஆன்மீக தமிழ் அடிப்படையிலும் துலுக்க நாச்சியார் என்ற அடிப்படையில் அந்த பெண்மணிக்கும் அன்று முதல் இன்று வரை பூஜைகள் ஆன்மீக ஆளுமை என்ற அடிப்படையிலும் வைத்தியம் என்ற அடிப்படையிலும் நடைபெறுகிறது. புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். காரணம் உயர்வு தாழ்வு அடிமை என்ற எண்ணம் கிடையாது. அவர்களுக்கும் அன்பு என்ற அடிப்படையில் தெய்வமே ஆனாலும் பூமியில் வாழும் பொழுது அந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்பவும் அந்த கோட்பாட்டுக்கு அடிப்பட்டும் ஆளுமை நடக்க வேண்டும் என்பதற்காகவே சப்பாத்தி என்ற உணவும் சாரம் என்ற ஆடையும் ஒரு நாள் பூஜை நடைபெறுகிறது. அந்த இஸ்லாமிய பெண் பெயரையே துலுக்க நாச்சியார் என்றும் இன்றும் வழிபாட்டு முறையில் கணிக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆன்மீக முத்தமிழில் அன்பு என்ற மூலதனமே முறையாக கையாளப்பட்டுள்ளது. இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதும் அடிமை என்ற எண்ணமும் கிடையாது. அனைவருக்கும் சமமான அடிப்படையில்தான் ஆன்மீக வழிபாடு. ஆன்மீக முத்தமிழில் பொறுப்பில் உள்ளவர்கள் பிறருக்காக சிரம் தாழ்த்தி பணிந்து சம நோக்குடனும் அனைவருடைய கருத்துக்களும் கேட்டு விடையை அவரவர் வாதி பிரதிவாதி அடிப்படையில் அலசிய அடிப்படையில் ஆராய்ந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதை அன்றே சொல்லியுள்ளது. இதைத்தான் ஈரத்தமிழில் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்பார்கள். இது அடி என்பது வன்முறை இருக்காது. அடி என்பதுதான் முளம் ஜான் என்ற அடிப்படையில் வர்றது. அந்த அடியும் கிடையாது.
அடி என்பது திருவடி என்ற ஒரு பொருள். இது தமிழ் மீது பற்றுள்ளவர்களுக்கும் ஆன்மீகம் மீது பற்றுள்ளவர்களுக்கும் மட்டும் புரியும். அடி உதவுவதென்றால் திருவடி. எவன் ஒருவன் பிற மக்கள் நலனுக்காக சிரம் தாழ்த்தி தன்னலம் பாராமல் பிறர் நலம் கருதி பணி செய்கிறாரோ பதவி கொள்கிறார்களோ அவர்களுக்காக அடி உதவுவது போல் அன்னம் தம்பி உறம்பாது என்பார். இது புராணத்தில் சிவனோட பாதத்தை பார்க்கவும் முடியை பார்க்க பிரம்மாவும் பாதத்தை பார்க்க விஷ்ணுவும் அவதாரம் எடுத்தார். அப்போது சிவபெருமான் தீப்பிழம்பாக அக்னி விளம்பாக எரிந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து கொண்டே போனார். அப்போது இருவரும் பிரம்மா என்பவர் முடியை பார்க்க முடியல, விஷ்ணு என்பவர் சிவனோட திருவடி அந்த பாதத்தை பார்க்க முடியல. பல காலம் கடந்தும் உயர்ந்து கொண்டே போய்கிட்டு இருந்தது. இந்த சமயத்தில் தான் தாளம்பு என்பது விண்ணிலிருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு. பிரம்மா அந்த தாளம்பூட நீ எங்கேருந்து வரேன்னு கேட்டதுக்கு நான் சிவனோட முடியிலிருந்து வாரேன் என்று பதில் சொன்னதால் நான் சிவனோட முடியை பார்த்துட்டேன்னு சிவபெருமானிடம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்கு சரின்னு தாளம்பூவும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டு பிரம்மா சென்ற வாகனம் அன்னம். இந்த ரெண்டும் வந்து சிவனோட முடியை பார்த்துட்டேன் தாளம்பூ தான் வந்திருக்குது, சிவனோட தலையில் தாளம்பூ இருக்குதுன்னு சொன்னான். ஆனால் விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி சிவனின் பாதத்தை தொட்டனால பாதத்தில் என்னமோ படுதுன்னு உயரமான இருந்த சிவபெருமான் தலையை வணங்கி கீழே பார்க்கும்போது அவரோட சிரசை வராக அவதாரத்தில் இருந்த விஷ்ணு பகவான் பார்த்துட்டார். காரணம் தலை வணங்கும்போது அந்த முடியை விஷ்ணு பகவான் பார்த்தனாள். அதனால் பாதுகாப்பு தொழில் செய்ய சிவன் விஷ்ணுவும், அழிக்கும் தொழில் செய்யக்கூடிய சிவனும், படைக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்மாவும் அவரவர் கோட்பாட்டுக்கு உட்பட்டு செயல்படணும். இதை மீறி நடந்தால் ஆளுமையில் உள்ளவர்களுக்கு பாதிப்பு வரும் என்பதற்காக தாளம்பூ பொய் சொன்னனால தாளம்பூ வழிபாடு கிடையாது என்று சொன்னார். இதற்கு பாவ விமோச்சனமாகத்தான் ஏற்கனவே சொன்ன உத்தரகோச மங்கையில் தாளம்பூ சிவனுக்கு வழங்கப்படுகிறது, பிரம்மனுக்கு பரிகார பூஜை. இதே அடிப்படையில் தான் வராக அவதாரத்தில் முடியை பார்த்தனால திருவடி, அதாவது ஆளுமையில் இருக்கிறவங்க பணிந்து போனால் தான் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். கோபம், தாபம், விரதம் இந்த அடிப்படையில் தன்னலம் பார்க்காம பிறர் நலம் மட்டும்தான் பார்க்கணும் என்பதற்காக பணிஞ்சு போகிறது. அதாவது அடி உதவுனா திருவடியை வணங்குறதுனால அன்னம் தம்பி உதங்காதுன்னா அன்னம்னா வாகனமான அன்னம். இந்த உதவி மூலிமா தான் பிரம்மா சிவனோட சிரசை பார்க்க போனார். அப்போ தாளம்பூ வந்தது போய் சொல்லிச்சு. இதனால தான் அன்னம் தாளம்பூ. இதைத்தான் அடி உதவுவது போல் திருவடியை விஷ்ணு பகவான் பார்த்துட்டார், அதுதான் உதவுச்சு பணிவு. ஆனால் அண்ணன் தம்பினா அண்ணனும் தம்பியும் கிடையாது, அன்னம்ங்கிற பறவை, தாளம்பூ என்கிற பூ. இதைத்தான் அண்ணன் தம்பி அப்படிங்கும்போது தாளம்பூவும் போய் சொல்லிச்சு, அன்னமும் இது பண்ணனால தான் ரெண்டும் பிரம்மாவுக்கு உதவாமல் போச்சு. இதைத்தான் சிவனுக்கு முடியை பார்க்க தாளம்பூவும் அன்னமும் உதவாமல் போச்சு. ஆனால் விஷ்ணுவுக்கு சிவனோட பாதத்தை வணங்கினால திருமுடியை பார்க்க வந்துச்சு. இதைத்தான் ஆளுமையில் உள்ளவங்க பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, பிறர் நலம் கருதல், தன்னலம் பாராமை என்பதற்காகத்தான் அடி உதவுவது போல் அன்னம் தம்பி உதவாது என்பார்கள். அன்னம் என்றால் அண்ணன் கிடையாது, அன்னமும் தம்பி கிடையாது, தாளம்பூ. அது ரெண்டும் உதவலை பிரம்மாவுக்கு. ஆனால் சிவனோட திருவடி தான் உதவுச்சு விஷ்ணு பகவானுக்கு. இதைத்தான் இயற்தமிழில் ஆளுமையை பற்றியும் அடி உதவுவது போல் அண்ணன் தாளம்பூ உதவாது. இது இறந்த காலத்துக்கும் பொருந்தும், நிகழ்காலத்துக்கும் பொருந்தும், எதிர்காலத்துக்கும் பொருந்தும், ஆண்பாலுக்கும் பொருந்தும், பெண்பாலுக்கும் பொருந்தும், அர்த்தநாதீஸ்வருக்கும் பொருந்தும். கோடை காலமாக இருந்தாலும் பொருந்தும், பனிக்காலமாக இருந்தாலும், வெயில் காலமாக இருந்தாலும், காற்று காலமாக இருந்தாலும் பொருந்தும். ஆனால் அடிங்கிறது இடத்துக்கு இடம் மாறுபடும். இது இறந்த காலத்தில் மாறுபடும், நிகழ்காலத்தில் மாறுபடும், எதிர்காலத்தில் மாறுபடும். அப்போ தமிழ் அடிப்படையில் பருவங்கள் அடிப்படையிலும், காலங்கள் அடிப்படையிலும், பாலினம் அடிப்படையிலும், பகுத்தறிவு என்ற அடிப்படையிலும் பொருந்தக்கூடியதாக இருந்தால் மட்டுமே
ஆன்மீக முத்தமிழில் பொருள் தரும். இது தமிழ் மீது பற்றுள்ளவர்களுக்கும் ஆன்மீக மீது பற்றுள்ளவர்களுக்கும் மட்டும் புரியும். பிற மொழி கற்றவர்களுக்கு புலப்படாது. ஆன்மீக முத்தமிழில் ஆளுமை, இதைத்தான் முடியாட்சியில் சொன்னது தான் குடியாட்சியிலையும். இதே அடிப்படையில் கண்ணகி வரலாற்று பதிவேட்டில் தான் தவறு செய்ததை உணர்ந்த மன்னன் சிரம் தாழ்த்தி பணிந்து கண்ணகி காலடியில் விழுந்து உயரவிட்டான். புராணத்தில் நடந்த அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவாது என்பது போல செய்த தவறை மன்னித்து உயிரை விட்டான். இதே தான் முடியாட்சியில் நடந்தது. குடியாட்சியிலையும் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு கடைசியில் அதை நிறைவேற்ற முடியாமல் மீண்டும் அதே மக்களிடம் சிரம் தாழ்த்தி வணங்குதல். புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். மக்கள் தலைமை பொறுப்பேற்று நடப்பவர்கள் அனைவருடையும் கஷ்ட நஷ்டங்களை அலசி ஆராய்ந்து உயர்வு தாழ்வு இல்லாமல் சமம் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்கே அடி உதவுவது போல் பணிந்தால் மட்டுமே அரசு செங்கோல் முடி தலை நிமிர்ந்து நடக்கும். பொய் ஏமாற்று குளறுபடி செய்தால் என்றாவது ஒரு நாள் மாற்றம் ஏற்படும் என்பதையே அடி உதவுவது போல் அன்னம் தளம்பு உதவாது என்பதை இயற்தமில்ல ஆன்மீக ஆளுமையை பற்றி. இதே அடிப்படையில் தலை வணங்க வேண்டும் என்பது முடியாட்சியிலையும் இல்லறவாசிகளுக்கும் பொருந்தும். விஸ்வாமுத்திரர், கௌசிகன் என்ற இயற்பெயர் கொண்டவர் விஸ்வாமுத்திரர். இவர் தவ வலிமையால் தான் பிறருக்கு தலை வணங்க மாட்டேன் என்ற மமதை அடிப்படையில்தான் அனைவரிடமும் பழகி வந்தார். இதை உணர்ந்தவர் விஸ்வாமுத்திரரை வழி நடத்தவும் வகைப்படுத்தவும் பொறுப்பு. பொது சேவையில் உள்ளவர்கள் பிறருக்காக தலை வணங்க வேண்டும் என்ற யுக்தியை கையாளுவதற்காக விஸ்வாமுத்திரர் தவம் செய்யும்போது மேனகை என்ற அடிப்படையில் பெண்ணை ஏவிவிட்டு அதன் மூலம் தவத்தை கலைத்து அவர்களுக்கு இல்லற அடிப்படையில் உருவான சிசு, விஸ்வாமுத்திரருக்கும் மேனகைக்கும் உருவான சிசுவின் பெயர் சகுந்தலை. இவர் துஷ்வந்தன் என்ற பருவம் வந்த பின் சகுந்தலை என்ற பெண்மணி துஷ்வந்தன் என்ற மன்னனை காந்தர்வவனம் புரிந்தார். இதன் உணர்ந்த துர்வாச முனிவர் விஸ்வாமுத்திரரின் பணிவுத்தன்மையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக துஷ்வந்தனின் சுயநினைவை இழக்கச் செய்து சகுந்தலையை மறக்கச் செய்தார். இதற்காக தன் மகள் சகுந்தலை இல்லற வாழ்விலிருந்து தனிமைப்படுத்துவதை உணர்ந்த விஸ்வாமுத்திரர் ஒவ்வொரு இடமும் கேட்கும்போது சகுந்தலையை நான் மணக்கவில்லை என்று துஷ்வந்தன் நினைவாற்றல் மறதியின் காரணம் துர்வாச முனிவர் தவமொழியால் சகுந்தலையை மணந்ததை துஷ்வந்தனுக்கு மறக்கச் செய்தார். இதனால் துஷ்வந்தன் சகுந்தலையை மணந்த நினைவே இல்லை. காரணம், இதன் மூலியமாக தன் பிள்ளைகள் மூலியமாக தகப்பனை பொதுநல சேவையில் திறம்பட செயல்பட வேண்டும் என்பதற்காக அரசவையில் விட்டு மன்றாடச் செய்யும் பொழுது கடைசியிலே யாருக்கும் வழங்காத இந்த சிரசை துஷ்வந்தனுக்காக, அதாவது என் சகுந்தலைக்காக நீ வாழ்வு கொடு என்பதற்காக விஸ்வாமுத்திரர் சிரத்தை பணிந்து துஷ்வந்தன் பாதத்தில் வைப்பார். அதன் பின்பு துர்வாச முனிவர் அவர் துஷ்வந்தனுக்கு சுயநினைவை கொடுப்பார். இதன் மூலம் சகுந்தலை என்பதை காந்தர்வனம் முடிந்தது நினைவுக்கு வரும். இந்த அடிப்படையில் இல்லறவாசிகளும் தான் செய்த தவறுகளை தன் பிள்ளைகள் மூலம் திருத்திக் கொள்வதற்காகவும் பிள்ளைகள் செய்த தவறுகளை பெற்றோர்கள் மூலம் திருத்திக் கொள்வதற்காகவும் பொது சேவையில் உள்ளவர்கள் சிரம் தாழ்த்தி சில இடங்களில் பணிவு, தணிவு, சகிப்புத்தன்மை என்ற கோட்பாடு மூலம் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார் என்பதை புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் விஸ்வாமுத்திரருக்கு நடந்தது. இதன் மூலம் அவர் சிரம் தாழ்த்தி பொதுநல சேவைக்கு பணிவு தேவை என்பதை புராணத்தில் நடந்தது தான் பிரம்மனுக்கு நடந்தது தான் விஷ்ணுவுக்கு நடந்தது தான் இங்கே முடியாட்சியில் விஸ்வாமுத்திரருக்கு. இதே தான் இல்லறம் என்பதில் தாய் தந்தை என்ற அடிப்படையில் சந்ததிகளுக்கு ஏற்படும் இடையூறுகள் மூலம் பெற்றோர்கள் தான் இளமை பருவத்தில் செய்த தவறுகளை உணர்ந்து பணிவு,
தணிவு, சிரம் தாழ்த்துதல், சகிப்புத்தன்மையை என்ற அடிப்படையில் வழிபாட்டு முறையில் ஆளுமையும் வைத்திய முறையும் ஆன்மீக முத்தமிழில் அன்று கடைபிடிக்கப்பட்டதுதான். புராணத்தில் உள்ளதுதான் முடியாட்சியில் உள்ளதுதான் குடியாட்சியில். குடியாட்சி என்பது இல்லறம் சார்ந்தும் துறவறம் சார்ந்தும் வந்தது. துறவரம் சார்ந்தது விஸ்வாமித்திரர், இல்லறம் சார்ந்தது பதி சதி சந்ததிகள் என்ற அடிப்படையில். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். எவர் ஒருவர் தலை வணங்க பணிந்து வந்து செயல்படுகிறார்களோ அறநெறிப்படி, அகிம்சைப்படி கிடையாது, அறநெறிப்படி, தமிழ் கலாச்சார அடிப்படை, ஆன்மீக அடிப்படையில் சேவை ஆளுமை என்பதே ஆன்மீக முத்தமிழில் உள்ள வழிபாட்டு வரையறுக்கப்பட்ட பதிவு. இதில் உயர்வு தாழ்வு, ஆண்பால் பெண்பால், அர்த்தநாதீஸ்வரர் என்ற பாகுபாடும் அடிமை என்ற பிரிவும் கிடையாது. அனைவரும் பொது நலம் என்ற அடிப்படையில் பொது சேவை செய்பவர்கள் சிரம் தாழ்த்தி வணங்க வேண்டும் என்பதிலே தான் ஆன்மீக முத்தமிழில் ஆளுமை வைத்தியம். இதைத்தான் இசைத்தமிழில் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்றி தோழா, மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கும் என்று தெய்வத்தாய் என்ற நாடகத்தமிழில் இசைத்தமிழில் மக்கள் திலகம் அவர்கள் டிஎம்எஸ் குரலில் பாடியிருப்பார். ஆளுமையை பற்றிய இசைத்தமிழ். இதே இது நாடகத்தமிழ்லையும் சண்டியர் என்று ஒரு பெயர் வைத்தாங்க. காரணம், பொறுப்பில் உள்ளவங்க, அவர்களை பின்பற்றி நடக்கும் ரசிகர்கள் அவரைப் போலவே சண்டியர் என்ற கோட்பாடுகள் விதிக்கு சாயம் பூசப்பட்டு பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது என்பதற்காக சண்டியர் என்ற நாடகத்தமிழ் பெயரை அகற்ற வேண்டும் என்று ஒரு தலைவர் போராடினார். அதன் அடிப்படையில் சண்டியர் என்ற பெயரை கமலஹாசன் அவர்கள் நடித்த நாடகத்தமிழில் விருமாண்டின்னு மாற்றினாங்க. அது நடந்து காலங்கள் இருக்கும். இப்போ அவர் மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கழகத்தை உருவாக்கியிருக்கார். இந்த அடிப்படையில் அவர் ரசிகர்கள் இப்போ தொண்டர்களாக மாறிட்டாங்க. நாடகத்தமிழ் உள்ள பேரை சண்டியர் மையம் தலைவர்னு வச்சா ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால தான் புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். இதை நாடகத்தமிழ் மூலயமா பார்த்தா புரியும். எப்படின்னா, சண்டியர் நீதிமன்ற மைய தலைவர்னு போனால் எடுத்துப்படாது. இப்போ விருமாண்டினா யாரும் ஏற்றுக்கொள்வாங்க. காரணம், பொது சேவையில் உள்ளவங்க தமிழ் மொழியில் கூட பிறர் பின்பற்றக்கூடிய அறநெறியை கடைபிடிக்க வேண்டும். வன்முறை வார்த்தைகளை கூட கடைபிடிக்கக்கூடாது. காரணம், நாடகத்தமிழில் கமலஹாசன் என்ற நடிகர் வளர்ந்து வரும் சமயம். சண்டியர்னு பேர் வச்சா அவர்கள் தொண்டர்கள் அவர் பேரை வச்சு விளம்பரப்படுத்தும் போது நம்ம தலைவரே சண்டியர் தானே அப்படின்னு அவரை நம்பும் தொண்டர்களுக்கு வன்முறையை தூண்டும் வாசகம் பயன்படுத்தக்கூடாது. இதைத்தான் விருமாண்டின்னு பேர் மாற்றினாங்க. காலப்போக்கில் இப்போ கூட அன்றைய காலகட்டம், அதாவது 1990 சொல்லும்போது அவர் அந்த மனநிலையில் இல்லை. இப்போ 2020க்கு மேலே வந்ததுக்கப்புறம் பொதுநல சேவகராக மாறிட்டார். மக்கள் நீதி மையம் என்று பேர் வச்சிருக்கார். அவரே என்ன உலகநாயகன் என்ற பட்டம் தேவையில்லை, எப்பவும் போல் கமலஹாசன் என்றே கூறுங்கன்றார். காரணம், காலத்தின் அடிப்படையில் பொது சேவை செய்வர்கள் தான் பெயர் கூட மக்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும், வன்முறையை தூண்டும் பெயராக கூட இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் புராணத்தில் சொன்னது தான் முடியாட்சியில் சொன்னது தான் குடியாட்சியில். பேர் தான் மாறுதே ஒழிய ஆன்மீக முத்தமிழில் உள்ளது தான். மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி செயல் ஒன்று தான், பெயர் மட்டும்தான் மாறுது. ஆன்மீக முத்தமிழில் ஆளுமை, இதே செயல்பாடு தான் அன்றைய காலகட்டம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிக்கும்போது நல்லதுக்கே காலமில்லை என்ற ஒரு பெயரை வச்சாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆரே நல்லதுக்கு காலமில்லைன்னு சொல்லி தன்னை பின்பற்றும் தொண்டர்கள் தவறான வழிக்கு போயிடுவாங்க. அதனால் பெயரை மாற்றணும்னு திருடாதே என்று பெயர் வச்சார்.
காரணம், ஒரு சொல்லல் கூட மனமாற்ற அடிப்படையில் வன்முறையை தூண்டும் வாசகம் பயன்படுத்தக்கூடாது என்று புராணத்தில் சொன்னது தான் முடியாச்சில் சொன்னது தான் குடியாச்சில். சண்டியர்னு ஒரு தலைவர் பேர் வச்சார்னா, அதே இது சண்டியர்னு நம்ம தலைவரே சொல்லிட்டாங்க அப்படின்னு தொண்டர்களும் கடைபிடிப்பாங்க என்பதற்காகத்தான் விருமாண்டி என்று பேரை மாற்றினது. ஆன்மீக முத்தமிழ், சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதே நாடகத்தமிழில் ஸ்ரீராகவேந்திரா என்ற ஆன்மீக புராண படைப்பு. இதில் ஸ்ரீராகவேந்தர் என்ற பெயர் இல்லாமல் நடிகர் அவரின் முன்னிலைப்படுத்தி ரஜினிகாந்த் அவர்களின் 100வது படம் என்று தான் விளம்பரம் செஞ்சாங்க. அதாவது புராண படத்தில் புராணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நடிகரின் 100வது படம் தான் விளம்பரம். அன்றைய காலகட்டத்தில் ராகவேந்திரா எதிர்பார்த்த அளவு செயல்படலை. ஆனால் காலம் தாழ்த்தி அதே புராண படம் திரையிட்ட அரங்குகளில் எல்லாம் மக்கள் மனசில் பதிவாச்சு. காரணம், ஆன்மீகத்தில் 100வது படம், ரஜினியின் 100வது படம் ராகவேந்திரா என்று இருக்கக்கூடாது என்பதற்காகவே பெயர் மாற்றம். அதே தவறு அவரது 150வது படமான பாபாவிலையும் நிகழ்ந்தது. அப்பவும் ரஜினியின் 150வது படம் தான் விளம்பரம் பண்ணாங்க. ஆன்மீக படம் என்ற விளம்பரம் கிடையாது. காரணம், ஒரு தனி மனிதனுக்கு பொது சேவை செய்ய நபர் உள்ளவருக்கு தவறான பெயரை உச்சரித்தால் கூட அதில் ஏற்படும் வன்முறைகளுக்கு அந்த தலைவரே பொறுப்பு என்ற அடிப்படையில் புராணத்தில் சொன்னது தான் முடியாச்சில் சொன்னது தான் குடியாச்சில். ராகவேந்திரா என்ற சித்திரமும் பாபா என்ற சித்திரமும் ஆரம்ப காலகட்டத்தில் செயல்படலை. ஆனால் காலப்போக்கில் புராண அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழ் என்ற தமிழில் நாடகத்தமிழ் என்ற அடிப்படையில் அனைவர் மனிதரும் ராகவேந்தர் பாபா பதிவானது. காரணம், ஆன்மீகம் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இங்கே மனிதர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, அனைத்து மக்களுக்கும் தான் முக்கியத்துவம். யார் ஆட்சி என்பது முக்கியம் இல்லை, யாருக்காக ஆட்சி செய்யப்படுகிறது என்பது தான் முக்கியம். அதாவது யார் ஆட்சி என்ற அடிப்படையில் ரஜினியின் 100வது படம் ராகவேந்திரா, ரஜினிகாந்தின் 150வது படம் பாபா என்று தனிநபரின் முன்னிலைப்படுத்தினார்கள். ஆனால் இங்கே யார் ஆட்சி என்பது முக்கியமில்லை, யாருக்காக, அனைத்து மக்களுக்காக சிரம் தாழ்த்தினாலே மட்டும் அது முன்னிலை பெறும், இல்லை என்றால் பின்னடைவு தான் அடையும் என்பதற்காகவே நாடகத்தமிழில் நினைந்ததை நினைவு கூர்ந்தால் தெரியும். சண்டியர் என்ற விருமாண்டி, ராகவேந்திரா பாபா என்ற ஆன்மீக தொடர். ஆரம்ப காலகட்டத்தில் பின்னடைவு பாபா ராகவேந்திரா என்ற நாடகத்தமிழ் பொதுமக்கள் நலன் கருதி பிற்காலத்தில் முன்னிலை வகித்தது. இன்றும் ராகவேந்தர் பாபா அனைவரது மக்கள் மனதிலும் ஆன்மீக முத்தமிழ் என்ற அடிப்படையில், தமிழ் மொழி அடிப்படையிலும் ஆன்மீக மொழி அடிப்படையிலும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு புரியும், பிற மொழி கற்றவர்களுக்கு புலப்படாது. ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம் ஆளுமை. தவறுகளை திருத்திக் கொள்வது அனுபவம் என்ற ஆன்மீகம். தவறுகளை நியாயப்படுத்தி பிறர் மேல் கட்டாயமாக திணித்தல் என்பது ஆதிக்கம், ஆவேசம். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதைத்தான் இயற்தமிழில் மருந்து இல்லா மனோ தத்துவ வைத்தியம். புராணத்திலும் சரி, முடியாச்சிலும் சரி, குடியாச்சிலையும். புராணத்தில் நடந்தது தான் முடியாச்சில் நடந்தது தான் குடியாச்சில். ஆன்மீக ஆளுமை வைத்தியம், மனோ தத்துவ வைத்தியம். மனதளவில் மாற்றம் வேண்டும், பிறருக்காக சிரம் தாழ்த்த வேண்டும். பொது நலத்திற்கு வந்தால், இல்லறத்துக்கு வந்தால், துறவரத்துக்கு வந்தால் பணிவு, சகிப்புத்தன்மை வேண்டும் என்ற கோட்பாடு வரையறுக்கப்பட்டுள்ளது ஆன்மீகத்தில். ஆன்மீக முத்தமிழில். இயற்தமிழில் பஞ்சத்தில் ஆண்டியா பரம்பொருள் ஆண்டியா. இது மகாபாரதத்தில் நடந்த நிகழ்வு. தர்மர் சூதாட்டத்தில் பாஞ்சாலியை வச்சு சூதாடினார். சகுனியின் நயவஞ்சக சூதினால். இதனால் நாடு வீடு எல்லாம் இழந்து வனவாசம் வாழ்ந்தார்கள்.
அந்த நேரத்தில் கூட சூரிய பகவான் உதவியில் பாஞ்சாலி சூரியனிடம் அட்சய பாத்திரம் என்ற உணவு பாத்திரத்தை பெற்று உணவு உண்டு அதன் மூலம் உயிர் வாழ்ந்து வந்தார்கள். அதை கூட கிடைக்கக்கூடாதுன்னு சகுனி அவர்கள் அந்த பாத்திரத்தை ஒரு முறை கழுவி கவுத்திட்டா மறுமுறை அதை பயன்படுத்தக்கூடாது, அடுத்த மதிய உணவுக்கு தான் பயன்படுத்தணும் என்ற கோட்பாடு மூலயமா தான் சூரிய பகவான் பாஞ்சாலிக்கு கொடுப்பார். இதை உணர்ந்த சகுனி அதையும் தட்டி பறிக்க நினச்சி கௌரவர்கள் துர்வாச முனிவரை விருந்து கலைக்கிற மாதிரி அழைச்சி எங்கள்கிட்ட சாப்பிட்ட மாதிரி பாண்டவர்கள்ட்டையும் விருந்து உணர்ந்து மகிழணும் என்று ஒரு கோரிக்கை வைக்காங்க. அப்போ காலை உணவுக்கு முன்பாக போய் உணவு உண்டாதான் எங்களுக்கு சிறப்பு என்று சகுனி அவர்கள் சொல்ல, அந்த அடிப்படையில் துர்வாச முனிவர் வனவாசத்தில் வரைக்கும் பாண்டவர்களும் உணவு அருந்த போகிறார்கள். அப்போது பாண்டவர்கள் உணவு உண்டு பாத்திரத்தை அட்சய பாத்திரத்தை கழுவி கவுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உணவு பண்ணும்போது விஷ்ணு பகவான் வந்து அந்த பாத்திரத்தில் உள்ள ஒரு பருக்க ஒரு கீரை எடுத்து உண்டார். இதன் மூலயமா அனைத்து உயிர்களுக்கும் ஜீவனுக்கும் உயிர்களுக்கும் போய் சேரட்டுன்னு உண்டார். அதனால் அனைவரோட பசியும் ஆறுச்சு. அதனால் துர்வாச முனிவர்கிட்ட அந்த பசி போக்கி அட்சய பாத்திரத்தில் உள்ள பாதுகாப்பு பாண்டவருக்கு கிடைத்தது. இதன் மூலம் வீடு நாடு எல்லாம் இழந்து பஞ்சத்தில் ஆண்டி, பஞ்சம்னா 5 பேர், தர்மர், அர்ஜுனன், பீமன், நலன், சகாதேவன், இந்த 5 பேரும் ஆண்டியாக போனாங்க. பஞ்சத்தில் ஆண்டி சூதாட்டத்தினால ஆனாங்க. இதுலேயும் அவர்களை காப்பாற்றுக்காக கண்ணபிரான் வயோதிக பருவத்தில் வந்து பரம்பொருளே ஆண்டியாக வந்தார். பஞ்சத்தில் ஆண்டி என்பது பாண்டவர்கள், பரம்பொருளும் ஆண்டி. அந்த பாண்டவர்கள் அடிமையாக பஞ்சத்தில் இருக்கும்போது கூட பரம்பொருளும் அந்த நேரத்துலேயும் வந்து அவர்கள்ட்ட பிச்சை கேட்டார், அதாவது உணவு கேட்டார். இதைத்தான் பஞ்சத்தில் ஆண்டியானா பாண்டவர்கள் ஆண்டியாக இருந்த நேரத்தில் பரம்பொருளும் ஆண்டியாக போனார். அவர்கிட்ட போய் யாசகம் கேட்டு, காரணம் தன்னை நம்பி வருபவர்களுக்கு அடைக்கலம் தரவும், ஆறுதல் தரவும், பாதுகாப்பு தரவும், பிறரிடம் காத்துக்கொள்ளவும், ஆளுமையில் உள்ள சிரம் தாழ்த்துதல் வேண்டும் என்பதற்காக. இந்த அடிப்படையில் தான் பஞ்சத்தில் ஆண்டியா பரம்பொருள் ஆண்டியானா, பஞ்சத்தில் ஆண்டியான பஞ்சபாண்டவர்களிடமே அந்த சூழ்நிலையில் கூட பரம்பொருள் ஆண்டியாக தான் போனார். இதன் மூலம் துர்வாச முனிவரோட சாபத்தை பெறாமல் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் நிரந்தரமாக இருக்க வழிவகை செய்தார். இதைத்தான் பஞ்சத்தில் ஆண்டியா பரம்பொருள் ஆண்டியா. பஞ்சத்தில் ஆண்டியனா பாண்டவர்கள் ஆண்டியாக இருந்த காலத்தில் அவர்களிடமும் பரம்பொருளும் ஆண்டியாக தான் போய் பிச்சை கேட்டிருக்காரு, யாசகம் கேட்டிருக்காரு, உணவு கேட்டிருக்காரு. உணவே மருந்து என்ற ஆளுமை வைத்தியம் ஆன்மீக முத்தமிழில். இதே நிகழ்வைத்தான் மற்றொரு இயல்தமிழில் உண்டு கழித்தவன் ஒரு வாய் சோற்றுக்கு போனான், உடுத்தி கழித்தவன் ஒரு முழ துணிக்கு போனான் என்று மகாபாரத ஆன்மீகத்தில் உள்ளதான் இயற்தமிழில் சொல்லியிருப்பாங்க. உண்டு கழித்தவன்னா கண்ணபிரான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது வெண்ணெயை திருடிப்பார், மண்ணை கூட அள்ளி தின்றுப்பார். அந்த மண்ணை திங்கும்போது யசோதை அடிக்கும்போது உலகம் வாய்க்குள்ளே இருக்குது, மண் சார்ந்தது தான் பூமி, நாம் வாழறது பூமி, சந்திரனில் கிடையாது, செவ்வாயில் கிடையாது, புதனில் கிடையாது, வியாழனில் கிடையாது. பூமியில் என்ன வாழ்கிறோமோ அதற்கேற்ற தட்பவெப்ப நிலைப்படியும் அதன் அறநெறிப்படியும் தான் வாழ வேண்டும் என்பதற்காக மண்ணை உண்டு நிலத்தில் உள்ள வாழக்கூடிய தன்மையை உணர்ந்து வாயில் மண்ணுண்ட வாயில் உலகத்தை யசோதைக்கு காட்டினார். இதைத்தான் உண்டு கழித்தவன்னா காட்சியாக குடித்தவன், கழித்தவன்னா விட்டுட்டு போல. கழிப்பு என்றால் களியாட்டம் என்றால் காட்சி பொருள், உலகத்தையே வாயில் காட்டினார். அப்பேற்பட்டவர் இளமை பருவத்தில் உழைக்காமல் யசோதையிடம் ஏமாற்றி சுற்றித் திரிந்து செய்த தவறினால் ஏற்பட்ட 25% இழப்பீடை கண்டு 75% சமம் செய்யவே வயோதிக பருவத்தில் தான் செய்த தவறுக்கு பரிகாரமாக பாண்டவர்களிடம் உணவு கேட்டார். அவர் மண்ணை உண்டு கழிக்கும்போது சின்ன பிள்ளையாக இருந்தார். அதை தான் உண்டு கழித்தவன். மண்ணையே தின்னு உலகத்தை காட்டினவர் ஒரு வாய் சோத்துக்கு போனான்.
அப்போ எப்படின்னா எல்லாருக்கும் வயோதிக பருவம் வரும். அப்போ இளமையில் செஞ்ச தவறுகள் முதுமையில் பாதிக்கும். தலைமை என்றவர் செய்த தவறு அவரை நம்பி வாழும் அனைவருக்கும் பொருந்தும் என்பதை புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில், இல்லறத்தில் உள்ளது தான் நாட்டில் உள்ளது தான் இல்லறத்துலேயும். இளமை பருவத்தில் சில தவறுகள் அனைவரும் செய்ய வழிவகை வரும். பூமியில் உள்ள கோட்பாடுகளை மீறி தெய்வமே வந்து ஆளுமை வைத்தியம் செய்யும்போது விரிமீறும்போது அதற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தது என்பதற்காக எடுத்துக்காட்டாக தான் பூஜை புனஸ்கார வழிபாடுகள். இதைத்தான் உண்டு கழித்தவன். இளமை பருவத்தில் தவறுகளை செய்தவன் முதுமை பருவத்தில் ஒருவாய் சோத்துக்கு போனான். ஏற்கனவே சொன்ன பஞ்சபாண்டவர்கள் அவர்களே வறுமையின் காரணமாக அட்சய பாத்திரத்தில் உணவுன்ட்டுருக்காங்க. அவங்கள்ட்டையும் போய் யாசகம் கேட்கும் சூழ்நிலை முதுமை பருவத்தில் வரும். எனக்கு வந்தது தான் தாத்தா பாட்டிக்கு வந்தது தான் அப்பா அம்மாவுக்கு வந்தது தான் நமக்கு வந்தது தான் பேரப்பிள்ளைகளுக்கு வந்தது தான் பூட்டன் போட்டிக்கு. இது செயல் ஒன்று தான், பேர் தான் மாற்றம். இதைத்தான் பஞ்சத்தில் ஆண்டியா பரம்பொருள் ஆண்டியான்னா, பஞ்சத்தில் இருக்கும்போது அவரை காப்பாற்றுக்காக தலைமை என்ற அடிப்படையில் பரம்பொருளே ஆண்டியா போனார். அதைத்தான் பஞ்சத்தில் ஆண்டியா பரம்பொருள் ஆண்டியா. அடுத்தது அதே ஈழத்தமிழில் உண்டு கழித்தவன். மணலை தின்னு சின்ன வயசில் உலகத்தை காட்டினவன், தவறுகள் செய்தவன், தான் செய்த தவறுகளுக்காக ஏற்பட்ட இழப்பீட்டுக்காக வயோதிக பருவம் வரும் பொழுது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், மர்தனாதீஸ்வராக இருக்கலாம், அவர்களும் முதுமை காலத்தில் இன்னொருவர் கையை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை இல்லறம் துறவரம் சார்ந்த இயற்தமிழ். உண்டு கழித்தவன் ஒருவாய் சோற்றுக்கு போனான். பாண்டவர்கள் அச்சய பாத்திரத்தில் உள்ள ஒரு சோறு தான், ஒரு கீரை தான், அதிக சோறு கிடையாது. ஒரு வாய் சோற்றுக்கு போனான். இதைத்தான் இயற்தமிழ் உள்ளது. உடுத்தி கழித்தவன் ஒரு முளை துணிக்கு போனான். இந்த செயலும் புராணத்தில் குசேலன் கண்ணன் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நீராடும்போது கோவணத்தை உருவி விளையாடும்போது பருவத்தின் காரணமாக விளையாட்டுத்தனமாக செய்த துணியை தவற விட்டுருவார் குளிக்கும்போது நதி நீரில். அப்போ பாஞ்சாலியிடம் என் மானத்தை காப்பாற்றி உனக்கு தேவைப்படும் பொழுது உனக்கு தருணம் வரும், அப்பொழுது உனக்கு உதவுகிறேன் என்று உதவி கேட்டு ஒரு முளை துணியை வாங்கி கிருஷ்ண பரமாத்மா கட்டுவார். பாஞ்சாலிக்கு சேலையை கிழித்து கிருஷ்ணருக்கு ஒரு முளை துணி கோவண துணியை கொடுப்பார். இது இளமை பருவத்தில் நடந்தது. இது ஆளுமைத்தன்மைக்கு வந்தவர் கண்ணபிரான் பாண்டவருக்கு உதவும் பொழுது பாஞ்சாலியை துகிலுரியும் பொழுது ஒரு முளை துணி கொடுத்ததுனால ஆடையை அதிகமாக கொடுத்தார். இதைத்தான் உடித்து கழித்தவன். பாஞ்சாலிக்கு அதிகமாக சேலையை கொடுத்தவன் ஒரு முளம் துணிக்கு வாங்கினவன் தான் என்ற அடிப்படையில் தான் உடுத்தி கழித்தவன் ஒரு முளை துணிக்கு சென்றான். ஒரு முளம் துணி குடித்தனால அந்த உடுப்பையே உருவ களைப்படைஞ்சார்கள். இதைத்தான் உடுத்தி கழித்தவன். உடுத்தி கழித்தவன்னா ஒரு சொல் ரெண்டு பொருள். உடுத்தினதை கழிக்கிறவனா தவற விட்டவன், உடுத்தினதை களைத்தவன்னா உருவ அந்த சேலையோட களைப்பு வந்துக்கிட்டே இருந்தனால களைப்பு ஏற்பட்டதுனால கண்ணபிரான் ஒரு முளை துணியை கழிக்க விட்டார். அந்த துணியின் பிரதிபலமாக பாஞ்சாலி கொடுக்க அதற்கு பிரதிபுகாரமாக ஆளுமைக்கு வந்தபொழுது கண்ணபிரான் சேலையை கொடுத்தார். இதைத்தான் உடுத்தி கழித்தவன் ஒரு முளை துணிக்கு போனான் என்பார்கள். பஞ்சத்தில் ஆண்டியா பரம்பொருள் ஆண்டியா. பாண்டவர்களுக்கு அச்சய பாத்திரம் காப்பாற்ற தலைவன் என்ற முறையில் சேவை சிரம் தாழ்த்தி உண்டு கழித்தவன் ஒரு வாய் சோற்றுக்கு போனான். இளமை பருவத்தில் பொறுப்பில் உள்ளவர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கும் முதுமை பருவத்தில் தண்டனை வரும் என்பதற்காக உண்டு கழித்தவன் ஒரு வாய் சோற்றுக்கு போனான். இளமையில் மண்ணை தின்னவன் கண்ணபிரான் அதே தவறுக்காக முதுமை பருவத்தில் ஒரு சோறு ஒரு கீரைக்காக பாண்டவர்களை சென்றார். அடுத்தது உடுத்தி கழித்தவன் ஒரு முளை துணிக்கு போனான். கோவணம் என்ற ஒரு முளை துணியை கண்ணபிரான் இளமை பருவத்தில் தவறுகளை தெரியாமல் செய்து அதனால் ஏற்பட்ட இழப்பீடுகளை உணர்ந்தவன் பாஞ்சாலிக்கு துகிலை அணித்தாள். இதைத்தான் உடுத்தி கழித்தவன் ஒரு முளை துணிக்கு போனான்.
இயர்த்தம் இல்லை. புராணத்தில் சொன்னது தான் முடியாட்சியில் சொன்னது தான் குடியாட்சியில். பேர் தான் மாறுபடுத ஒழிய பொருள் எல்லாம் ஒன்று தான். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அதே இயத்தமில்லை. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும். இது தர்மம் என்பது தானம் தர்மம் என்கிறதில்ல. பஞ்ச பாண்டவர்கள் மூத்தவன் பெயர் தர்மன். இவன் சூதாட்டத்து மூலியமாக நாடு, நகரம், மனைவி எல்லாத்தையும் இழந்துட்டான். அதை ஆளுமை என்ற அடிப்படையிலும், அறநெறி அடிப்படையிலும், தெய்வம் என்ற அடிப்படையிலும், தலைமை என்ற அடிப்படையிலும் கண்ணபிரான் மீட்டு கொடுத்தார். இதைத்தான் தர்மத்தின் வாழ்வுதனை. தர்மத்தின் என்றால் தர்மம் என்ற ஒரு பெயருடைய பாண்டவர்களின் மூத்தவ தலைவன். சூது கவ்வும்னா சகுனி என்ற சூதாட்டம். கவ்வும்னா அவர் வாழ்க்கையை இழந்தது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். பகடையினால் தர்மன் என்ற பெயருடைய பாண்டவருடைய தலைவனுடைய வாழ்க்கையை சூதாட்டம் கவ்விக்கிச்சு. ஆனால் அதை ஏற்பட்ட தவறுகளை திருந்தி மன்னிப்பு கேட்டு இறைவனிடம் முறையிட்டால் அதற்கும் பரிகாரம் உண்டு. அதற்காகத்தான் பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட குருட்சேத்திரம் போர் யுத்தம் மார்கழி மாதம் நடந்த 18 நாள் குருட்சேத்திர போராட்டம். அதில் மீண்டும் ஆட்சி பொறுப்பை, தலைமை பொறுப்பை தருமனுக்கே வந்தது கௌரவர்களிடம் இருந்து. இதைத்தான் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். தர்மம் என்ற பெயருடையவரை சகுனி என்ற சூதாட்டம் கவ்விக்கொண்டது. அதை தவறை உணர்ந்து பொறுப்பேற்ற போது தெய்வத்தின் உதவி மூலம் அதே பொறுப்பு தர்மனுக்கு மீண்டும் வந்தது. இதைத்தான் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், பின் மீண்டும் தர்மமே வெல்லும், தர்மர் தான் வென்றார் என்பதுதான் ஆன்மீக முத்தமிழில் உள்ள பொருள். இது தமிழ் மீது பற்றுள்ளவருக்கும் ஆன்மீகம் மீது பற்றுள்ளவர்களுக்கும் மட்டும் புலப்படும். பிற மொழி கற்றவருக்கு புலப்படாது. முடியாட்சியிலும் சரி, குடியாட்சியிலும் சரி, மெய்யான வாக்குறுதியை விடாமல் பொய்யான வாக்குறுதி விட்டு பொறுப்பேற்ற பின்பு அவர்கள் தவறுகளை மக்கள் என்னும் வாக்கு அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டு பதவி இழக்கப்படுவார்கள். இதைத்தான் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும் என்பார்கள். அதாவது தலைமை பொறுப்பேற்பவர்கள் மெய்யான அறநெறிப்படியில் அரசாள வேண்டும். அதை மீறி நடந்தால் தெய்வம் என்ற அடிப்படையில், வாக்கு என்ற அடிப்படையில் மாற்றம் ஏற்படும் என்பதைத்தான் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில் தான் சொந்த காசை போட்டு யாருக்கும் இலவசங்கள் கொடுக்கறது கிடையாது. தன்னோட சொந்த கழகத்தோட காசை போட்டு கிடக்கிறது கிடையாது. மக்களிடம் சாலை என்ற வரி, கல்வி என்ற வரி, குடிநீர் என்ற வரி, மலை சார்ந்த வரி, வீடு சார்ந்த வரி, காப்பீட்டு வரி என்று வரி என்று மக்களிடம் பெற்று அதை கூட்டுத்தொகையில் தான் வழங்குறாங்க. இது தர்மம் கிடையாது. இது ஒருவித தானம். தன்னலம் பாராமல் பிறர் நலம் பார்த்தாதான் தர்மம். ஆனால் பிறர் நலம் கருதாமல் தன்னலம் மட்டும் கருதி பெறப்படும் பொருள் தர்மமாகாது. இந்த அடிப்படையில் அந்த வரிப்பணம் என்பதை முறைகேடாக செலவழியும் போது அவர்களுக்கும் தெய்வம் என்ற அடிப்படையில் மாற்றம், இழப்பீடு, தக்க தண்டனை என்ற பெயரில் மீண்டும் ஆட்சி, ஆளுமை, பிரதமர், முதல்வர் என்ற மாற்றம் வரும் என்பதைத்தான் தர்மம் வேறு, தானம் வேறு. தன்னோட காசில் கொடுத்தா தான் தர்மம். வரிப்பணத்தில் எடுத்து கொடுக்கறது தர்மம் கிடையாது. இது இயற்கைக்கு மாறாக உள்ளது. இந்த அடிப்படையில் தான் ஒருவர் பொறுப்பில் உள்ளவர், பொதுநல சேவையில் உள்ளவர் தவறு செய்யும் பொழுது தெய்வந்தான் எடுத்து காட்டும். அவர் தவறு செய்தது, உதாரணத்துக்கு 1980 ஆங்கில ஆண்டுப்படி 80 தவறு செஞ்சால் அது உடனே தெரியாது. 2000 20 ஆண்டுகள் கழிந்து அவர் செய்த தவறுகள் வரும். இது தெய்வத்தின் அடிப்படையில் தான் வரும். இதைத்தான் ஊழல் பிரதிநிதிகளுக்கு. ஆனால் இல்லறத்தில் நடந்தால் களவு, தனிநபர் செய்தால் திருட்டு, வாலிப பருவத்தில் செய்தால் கள்ளம், கபடம், விவரம் தெரியாமல் 10 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் செஞ்சால் தப்பு. பேரு தான் மாறுதே ஒழிய நிகழ்வு பூரா தன்னை அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகள்.
புராணத்தில் சொன்னபடி அன்னைக்கு கண்ணபிரானுக்கு நடந்தது, ராமாயணத்தில் ராமருக்கு நடந்தது தான் முடியாட்சியில் நடக்கிறது தான் குடியாட்சியில். எப்போ என்ன நடந்தாலும் தெய்வந்தான் காட்டுகிறத ஒழிய மனிதர் ரூபத்தில். இதைத்தான் மகாபாரதத்தில் தெய்வம் மனித ரூபாய என்ற இயத்தமிழ் சொல்லுவாங்க. தெய்வம் நேரடியாக வராது, ஒவ்வொரு மனிதர்கள் ரூபத்தில் வந்து 1980 என்ற ஆங்கில ஆண்டு நடந்த தவறுகளை 2000 ஆண்டு என்ற 20 ஆண்டுகள் கழித்து சுட்டி காட்டும். அப்போது மனுஷன் 80 தவறு செஞ்சானா 80 காட்டி கொடுக்கணும். 20 வருஷம் காத்திருந்து அவர்கள் ஆதாரத்தோடு இது பண்ணுறது. இதைத்தான் மகாபாரதத்தில் சிசுபாலன் கம்சன் தவறு செய்யும்போது தன் மகனை காப்பாற்ற தாய் கேட்கும்போது கண்ணபிரான் சொல்லுவார், அவன் 100 தவறுகள் செய்கிற வரைக்கும் நான் பொறுத்திருப்பேன், 101 செய்யும்போது அவனை வதம் பண்ணுறதுக்கு அந்த 100 தவறுகள் தான் அவனுக்கு வந்து ஆதாயம். இந்த அடிப்படையில் தான் 1980 செஞ்சது தெரியாது, 20 வருஷமாக அவன் செய்கிறது போகிறான் ஆதாயம், குற்றச்சாட்டு, பதிவேடு, ஊழல், களவு, பெயர் தான் மாறுத ஒழிய புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். மனிதன் தெய்வ ரூபாய, தெய்வம் வந்து மனுஷ ரூபத்தில் வந்து தான் மக்களுக்கு எடுத்துக்காட்டும் என்பதற்காகவே ஆன்மீக முத்தமிழில் வழிபாட்டு முறை. தவறுகளை திருத்திக் கொள்வது தான் ஆன்மீகம் அனுபவம். தவறுகளை நியாயப்படுத்தி பிறர் மீது கட்டாயமாகி உட்படுத்துதல், திணித்தல், மழுங்கச் செய்தல், ஆவேசம். காரணம், மனிதனே காட்டினா ஆங்கில ஆண்டுப்படி 1980 காட்டியிருக்கணும். 20 ஆண்டுகள் காலந்தாழ்த்தியதுன்னா அவர் செய்த தவறுகள் அனைவருக்கும் தெரிய வேண்டும். ஆவணங்கள், துப்பு, பதிவேடு, ஆதாரங்கள், சாட்சிகள் மூலம். இதைத்தான் 100 தவறுகள் செய்யும் வரை பொறுத்திருப்பேன், 101 செய்யும்போது வதம் செய்யப்படுவார் என்று கண்ணபிரான் மகாபாரதத்தில் சொன்னதுதான். இதைத்தான் ஆன்மீக முத்தமிழ் ஆளுமை. மகாபாரதத்தில் சொன்ன கீத உபதேசத்தில் பெயர் தான் மாறுத ஒழிய செயல்பாடு உள்ளாம் ஆன்மீகத்தில் நடந்தது தான். ஆன்மீக ஆளுமை, ஆன்மீக வைத்தியம், ஆன்மீக முத்தமிழ். காரணம், நம்ம பூமியில் வாழறோம். பூமியில் என்ன தட்பவெப்பநிலை, என்ன பஞ்சபூதங்களுக்கு உணர்தோ அதுக்குட்பட்டு அந்த அறநெறிப்படி வாழ்க்கையை நடத்துறது தான் ஆன்மீக ஆளுமை வழிபாட்டு முறை. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். முடியாட்சியில் அதியமான் சந்ததிகளான அங்கவை, சங்கவை என்ற 2 பெண்களை சேர, சோழ, பாண்டியர்கள் காந்தர்வ மனம் பிடிக்க அதியமானிடம் கேட்டுக்கொள்ள அவர் மறுக்க அவர் மீது சேர, சோழ, பாண்டியர்கள் படையெடுத்தார்கள். அதற்கு அதியமானும் படையெடுத்து போரிட தயாராக இருந்தான். இதை அறிந்த தமிழ் தொண்டு செய்த தமிழ் மூதாட்டி ஔவையார் செவி வழி செய்தியில் கேட்டு சேர, சோழ, பாண்டியர்களை வழிமறித்து, நீங்கள் செய்வது தவறு, உங்களை நம்பி நீங்கள் செய்தும் தவறு, வரக்கூடிய சந்ததிகளுக்கு வழிகாட்டுதலாக வன்முறையை தூண்டும் வகையாக இருக்கக்கூடாது, நீங்கள் நல்லவர்கள் என்ற வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பூமியின் மீது, தமிழ் மொழி மீது பாடல் தொடுத்து பூமியை 2ஆக பிளவிடச் செய்தார். இதன் மூலம் அதியமானிடம் சேர, சோழ, பாண்டியர் போர் யுத்தம் தடை செய்யப்பட்டு அவர்களை ஔவை பாட்டி தமிழ் மொழி அடிப்படையில், வழிபாட்டு மொழி அடிப்படையில் வரக்கூடிய வழிகாட்டி சந்ததிகளுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்பதை தமிழ் மொழி மூலம் சேர, சோழ, பாண்டியருக்கு அறிவுறுத்தி திருப்பி அனுப்பி அறநெறிப்படி ஆட்சி செய்வதை எடுத்துரைத்தார். அப்போதும் தமிழ் என்ற அடிப்படையில் ஔவை பாட்டி வந்து தான் அதியமானிடமுள்ள அங்கவை, சங்கவை என்ற 2 சந்ததியை சேர, சோழ, பாண்டியரிடம் காந்தர்வ மனம் முடிக்க அறநெறி மீறிய வன்முறையை தடை செய்யப்பட்டு தமிழ் மொழி மீது பற்றின் அடிப்படையில் பூமி பிளவுபட்டு அவர்களை வழிவகை செய்து எதிர்கால சந்ததிகளுக்கு தெம்பூட்டும் அடிப்படையில் ஆன்மீகம் முத்தமிழ் தொண்டு செய்த ஔவை பாட்டி. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இது வரலாற்று பதிவேடு. அதியமான் மீது சேர, சோழ, பாண்டியன்
அங்கவை சங்கவை என்ற சந்ததிகளை காந்தர்வனம் முழுக்க சர்வாதிகாரம் என்ற அறநெறி கோட்பாட்டை மீறி வன்முறை மூலம் செயல்பாட்டை தடுத்தது ஔவைப்பாட்டி என்னும் தமிழ்மொழி. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது. தமிழ் மீது பற்றும் ஆன்மீகத்தை மீது பற்றும் உள்ளவர்களுக்கு மட்டும் புரியும். பிற மொழியில் இருந்து வந்தவர்களுக்கு புரியாது, புலப்படாது. ஆன்மீக முத்தமிழ். அதே அதியமானின் சந்ததி அங்கவை சங்கவைகள் அதியமானை வஞ்சகச் சூழ்ச்சியால் மன்னர்கள் வீழ்த்திய பொழுது அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி மனம் முடித்து வைத்ததும் தமிழ் தொண்டு செய்த ஔவைப்பாட்டி. அவர் தனிமையில் ஏழ்மை நிலையில் அங்கவை சங்கவை நிலா என்ற சந்திரன் கதிர்வீச்சு இரவுப்படும் பொழுது, அன்றொரு நாள் இதே நிலவே என் தகப்பனார் பக்கத்தில் இருந்தார், இப்போ நிலவு பக்கத்தில் இருக்குது, என் தகப்பனார் இல்லைங்கிறத இலக்கண அடிப்படையில் அதியமான் மகள்கள் அங்கவை சங்கவைகள் பாடியதை இயற்தமிழில் உள்ளது. இதே தான் ஔவைப்பாட்டி அவர்களுக்கு தொண்டு செய்து தமிழ் அடிப்படையில் மனம் முடித்து அவர்கள் வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை வழிவகை செய்தார்கள். அன்றும் ஆன்மீக முத்தமிழ் புராணத்திலையும் முடியாட்சியிலையும் ஆன்மீக முத்தமிழ் ஔவைப்பாட்டி வழியில். இதே செயலை தான் ஆதரவற்றோருக்கு மனம் முடித்தல், தங்கம் வழங்குதல், தாலி வழங்குதல், சீர் செய்தல் புராணத்தில் செஞ்சதான் முடியாட்சியில். அதியமான் என்ற பாட்டிக்கு தமிழ் மொழி தொண்டாற்றிய ஔவை ஆன்மீக முத்தமிழ் முடியாட்சியில். இதைத்தான் குடியாட்சியில் ஆதரவற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுதல், திருமாங்கல்ய தானம், தாலி தானம் புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில். முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். பேரை தான் மாற்றுறீங்கள ஒழிய ஆன்மீக ஆளுமை வைத்தியம் புராணத்தில் உள்ளது தான் ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதே அங்கவை சொல்லத்தான் இசைத்தமிழில் கவிஞர் எழுதியிருப்பார். அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகில், அடைக்கலம் தந்தேன் என் வழியில், நீ அறிவாயோ என் நிலவே என்று நாடோடி என்ற நாடகத்தமிழில் மக்கள் திலகம் சரோஜா தேவி அவர்கள் இசைத்தமிழில் பாடுற மாதிரி பாரி மகள் பாடியதை இயற்தமிழில் எழுதுனது தான் இசைத்தமிழில் கவிஞர் பாடியிருப்பார். பாரியோட மகள்கள் அன்னைக்கு எங்கள் தகப்பனார் இருக்கும்போது இதே நிலவு இதே மாதம் இதே திதியில் முற்றத்தில் நிலாச்சோறு சாப்பிட்டோம், ஆனால் இப்போ இதே திதி இதே மாதம் இதே இது வருது, ஆனால் என் தகப்பனார் இல்லைன்னு புலம்பி பாடினதை இயற்தமிழில் உள்ளதை இசைத்தமிழில் கவிஞர் புகழ்ந்திருப்பார். அன்றொரு நாள் அதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகில், அடைக்கலம் தந்தேன் என்னுயிரே நீ அறிவாயோ பொன்னிலவேன்பார். ஏன்னா நிலவுக்குத்தான் தெரியும். அப்போ பூமியில் ஏற்படும் மாற்றத்துக்கு ஏற்பட்டு தான் மனிதர்கள் வாழ்க்கையை வாழணுமே தவிர சந்திரனில் கதிர்வீச்சு சூரிய கதிர்வீச்சில் ஏற்பட்ட அங்குள்ள வாழ்க்கையை வாழக்கூடாது. நாம் வாழறது பூமியில். பூமிக்கு ஏற்றபடி பஞ்சபூதங்கள், தட்பவெப்பநிலை, 60 பாகை, 60 வளம், சுற்றுப்பாதை, பனி, மழை, காற்று, கோடை, பருவம் அடிப்படையிலும் இரவு பகல் என்ற 2 தன்மை அடிப்படையிலும் பூமியில் உள்ள பதிவு அடிப்படையில் வாழ்வது தான் ஆன்மீக வழிபாட்டு அறநெறி வழிமுறை. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். புராணம் பதிவேட்டுப்படி ஹரிச்சந்திரன் மயான காட்சியில் இறந்த சடலங்களை எரிக்கும் பொழுது ஊதியம் பெற்றுதான் எரிக்க வேண்டும் கட்டளையின் கீழ் இருப்பார். அந்த அடிப்படையில் அவருடைய மகனே லோகநாதன் என்ற மகன் இறந்தபோது அவருடைய மனைவி சந்திரமதி அதே ஹரிச்சந்திரன் இருக்கும் சுடுகாட்டுக்கு வந்து தன் மகன் இறந்து விட்டான், எரியூட்ட கை காசு இல்லை என கணவன் என்று அறியாமல் ஹரிச்சந்திரனிடமும் மனைவி என்று அறியாமல் சந்திரமதியிடமும் பணம் இல்லாமல் சுடுகாட்டில் சடலங்கள் எரியூட்டப்பட மாட்டாது என்று மறுப்பு தெரிவிக்க, அதே இடத்தில் பெண் என்ற சந்திரமதி தன் மகன் லோகநாதனை எரியூட்டும் சடங்குகளை செய்வது. இதன் அடிப்படையில் தெய்வங்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் உள்ள நிகழ்ந்த ஊழ்வினை கர்மவினை அடிப்படையில் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டவே இத்தகைய நிகழ்வு என்று மீண்டும் அவர்களுக்கு அரச வாழ்வை கொடுத்து அனுப்புவார். இந்த அடிப்படையில் புராணத்திலும் சரி, முடியாட்சியிலும் சரி, குடியாட்சியிலும் சரி
ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் யாவரும் அனைத்து தொழிலும் செய்யலாம், செய்து இருக்கிறார்கள் என்பதை வரலாற்று பதிவேடு மூலம் வரையறுக்கப்பட்டுள்ளது. சந்திரமதி என்பது பெண். லோகநாதன் என்பது அவருடைய ஹரிச்சந்திரன் சந்திரமதியோட சந்ததி. எரியூட்டம் என்பது தொழில். அப்போ ஹரிச்சந்திரனும் ஆண் என்ற அடிப்படையில் எரியூட்டப்பட்டான், தொழிலை செய்தார். அதே இது சந்திரமதியும் தன் மகனுக்காக எரியூட்டும் தொழிலை செய்தார். இதில் உயர்வு தாழ்வு அடிமை என்ற எண்ணம் கிடையாது. ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் அனைவரும் எந்த தொழில்னாலும் அறநெறிப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆன்மீக முத்தமிழில் ஆளுமை வைத்திய முறை. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் அனைவரும் அனைத்து தொழிலும் பார்க்க என்ற வரலாற்று பதிவு புராணத்தில் உள்ளதுதான் முடியாச்சில் உள்ளதுதான் குடியாச்சில். ஆன்மீக முத்தமிழில் புராணத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெறணும்னா உயிர் பலி தேவை என்பதை அடிப்படையில் அர்ஜுனனின் மகன் அரவான் சிரம் கொய்து இரத்தம் உறுதி, குருச்சேத்திரம் முடியும் வரை என் சிரம் யுத்தத்தை பார்க்க வேண்டும் என்ற கோட்பாடு மூலம் உயிர் விட்டார். இதற்காக நான் இல்லறம் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு நாளாவது கோரிக்கையை கிருஷ்ணரிடம் வைக்க, கிருஷ்ணன் பெண் அவதாரம் எடுத்து அரவான் என்பதை மனம் முடிந்து இல்லற வாழ்க்கை அடிப்படையில் அர்த்தநாதீஸ்வரர் வழிபாட்டு முறையை கடைபிடிக்கப்படுகிறது. புராணத்தில் நடந்தது தான் முடியாச்சில். காரணம், பல உயிர்கள் வாழ ஒரு உயிரை பலியிடுறது தவறு கிடையாது. அதன் மூலம் பல்லாயிரம் பல கோடி பல லட்சங்கள் உயிர்கள் வாழுவதனால ஒரு உயிர் என்பது 75% லாபம் இருந்தாலும் 25 இழப்பீடு உண்டு என்பதற்காக ஆன்மீக ஆளுமையை எடுத்துரைத்தது புராணம். இதே தான் முடியாச்சில் வேலு நாச்சியார் என் சகோதரி தோழி என்ற அடிப்படையில் குயிலி என்ற பெண்மணி இருந்தாள். வேலு நாச்சியாரிடம் ஆயுதங்கள் பற்றாக்குறை இருந்தனாலும், எதிரியிடம் ஆயுதங்கள் மிகையாக இருந்ததினாலும், எதிரியின் ஆயுத கிடங்கை தன் உடல் மீது வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு ஆயுத கிடங்கையே தீ வைத்து கொளுத்தினார் குயிலி என்பவர். புராணத்தில் நடந்த அரவான் உயிர் பலி. முடியாச்சில் நடந்த குயிலி தளவாடங்களை எரித்து தன் வேலுநாச்சியார் என்ற பிற உயிர்களுக்காக தன் ஒரு உயிரை பலியிட்டது. இதையத்தான் குடியாச்சிலையும் தற்கொலைப்படை ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு. ஒண்டி வீரர் என்ற ஆண்பாலும் இதே ஆயுதக்கிடங்கை தன் உயிரை இட்டு எதிரியோட தளவாடங்களையும் வெடிகுண்டுகளையும் எரியூட்டி அழிக்கச் செய்தார். ஆண் ஒண்டி வீரன், பெண் குயிலி என்பவர். இதில் தொழில் எல்லா தொழிலும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம். காரணம், பிறர் நலம் கருதி இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். தன்னலத்துக்காக செய்யக்கூடாது என்பதற்காகவே ஆண்பால் பெண்பால் அர்த்தநாதீஸ்வரர் என்ற அடிப்படையில் புராணத்தில் நடந்தது தான் முடியாச்சில் நடந்தது தான் குடியாச்சில். காரணம், அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவாது. அதாவது ஒருவர் பணிந்து நடந்தாலே பல உயிர்களை பாதுகாக்க வேண்டும். தலைவன் என்பவன் தொண்டன் என்பவனிடம் பணிந்து செயல்பட வேண்டும். அறநெறிப்படி வன்முறையை தூண்டும் அடிப்படையில் கிடையாது. பல உயிர்கள் வாழ தான் சிரம் வாழ்த்தி வாழ்வது தான் அறநெறி. புராணத்தில் உள்ளது தான் முடியாச்சில் உள்ளது தான் குடியாச்சில். ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம் ஆளுமை. அடி உதவுவது, அடி என்பது சிரம் தாழ்த்தல் வேண்டும், பணிவு வேண்டும். இந்த அடிப்படையில் தான் பல உயிர்கள் வாழ ஓர் உயிர்கள் இழப்பீடு என்பது ஆளுமை. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இது தமிழ் மீதும் பற்று வேணும், ஆன்மீகத்து மீதும் பற்று வேணும். பிற மொழியிலிருந்து வந்தவர்களுக்கோ மேலை நாட்டவர்களுக்கோ தமிழ் ஆன்மீகம் பற்றில்லாதவர்களுக்கு புரியாது. ஆன்மீகம் தமிழ் பற்றுள்ளவர்களுக்கு மட்டுமே புலப்படும். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் தெரியாது, சொல்லத்தான் புலப்படும். ஆன்மீக முத்தமிழில் அடிபணிதல் சிரம் தாழ்த்துதல் என்பதும் ஆன்மீக ஆளுமை வைத்தியம். ஆன்மீக முத்தமிழில்